மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் இன்று நடைபெற்ற இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறை எழுச்சி தின பேரணியில் லட்சக்கணக்கான இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் எழுச்சியுடன் கலந்து கொண்டனர். பாசறை தோற்றுவிக்கப்பட்ட தினத்தை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற எழுச்சி பேரணியில் கட்டுக்கோப்போடும் சீருடைகள் அணிந்தும் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பங்கேற்றனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு என்றென்றும் விசுவாசமாக செயல்படுவோம் என்றும் அஇஅதிமுகவை அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறச் செய்ய பாடுபடுவோம் என்றும் சூளுரை மேற்கொண்டனர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புது ரத்தம் பாய்ச்ச வேண்டும், புத்துளமை காண வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தில் கடந்த 2008 ஆண்டு மார்ச் மாதம் 7ஆம் தேதி கழக இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறையை கழக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா தொடங்கினார். நாடு, மொழி, இனம் இந்த மூன்றையும் உயர்த்தும் முற்போக்கு பயிற்சி களங்களாக திகழும் இந்த பாசறையில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தலைமையின் மீது ஈர்க்கப்பட்டு லட்சோப லட்சம் இளம் வீரர்களும் வீராங்கனைகளும் புதிய உத்வேகத்துடனும் மாறாத உறுதியுடனும் லட்சிய நோக்கத்துடனும் விசுவாசத்துடனும் கழக பணியாற்றி வருகின்றனர். அவர்களை ஊக்குவிக்கும் பொருட்டும் கழக இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறை தோற்றுவிக்கப்பட்ட தினத்தை நினைவு கூறும் வகையிலும் இன்றைய தினம் கழக இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறையின் சார்பில் கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் பாசறை எழுச்சி தின பேரணி நடைபெறும் என மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன்படி கழக அமைப்பு ரீதியாக செயல்படும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இன்று பாசறை எழுச்சி தின பேரணி நடைபெற்றது. திருச்சி மாநகர் மாவட்டம் சார்பில் பல்லாயிரக்கணக்கான இளம்பெண்களும் இளைஞர்களும் பங்கேற்ற பாசறை எழுச்சி தின பேரணி மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகிலிருந்து புறப்பட்டது. பேரணியை கழக இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறை செயலாளரும் கழக மக்களவை குழு துணைத் தலைவருமான திரு ப. குமார் தொடங்கி வைத்து உறுதிமொழியை வாசிக்க பேரணியில் கலந்து கொண்டவர்கள் உறுதிமொழியேற்றனர். உறுதிமொழியை தொடர்ந்து முக்கிய வீதிகள் வழியாக சென்ற பேரணி சிந்தாமணி அண்ணா சிலை அருகே நிறைவடைந்தது. பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் எம்ஜிஆர் சிலையிலிருந்து காந்தி சிலை வரை சென்ற பேரணியை கழக விவசாய பிரிவு தலைவர் திரு துரை கோவிந்தராஜன் துவக்கி வைத்தார். இதில் அமைச்சர் திரு டி. பி. பூனாட்சி கலந்து கொண்டார். அரியலூர் நகராட்சி திடலில் இருந்து அண்ணா சிலை வரை சென்ற பேரணியை கழக அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் அணிச் செயலாளர் திரு ஆர். கமலக்கண்ணன் துவக்கி வைத்தார். தென் சென்னை தெற்கு மாவட்டம் மயிலாப்பூர் லெஸ் கார்னரில் இருந்து மந்தைவெளி பேருந்து பணிமனை வரை சென்ற பாசறை பேரணியை அமைச்சர் திருமதி ப. வளர்மதி துவக்கி வைத்தார். சிவகங்கை நீதிமன்ற வளாகம் அருகிலிருந்து பேருந்து நிலையம் எம்ஜிஆர் சிலை வரை சென்ற பேரணியை வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர். பி. உதயகுமார் துவக்கி வைத்தார். தேனி கம்பம் சாலையிலிருந்து மதுரை சாலை பங்களாமேடு வரை கழக எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் திரு வி. அலெக்சாண்டர் தலைமையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் பேரணி நடைபெற்றது. விருதுநகர் சிவகாசி சிவன் கோயில் அருகிலிருந்து பேருந்து நிலையம் வரை சென்ற பேரணியை அமைச்சர் திரு கே. டி. ராஜேந்திர பாலாஜி தொடங்கி வைத்தார். தஞ்சை ரயிலடி எம்ஜிஆர் சிலை அருகிலிருந்து அமைச்சர் திரு ஆர். வைத்திலிங்கம் தலைமையில் புறப்பட்ட பேரணி பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகே நிறைவடைந்தது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கம் அருகிலிருந்து புறப்பட்டு மாவட்ட கழக அலுவலகம் அருகே நிறைவடைந்த பேரணியை அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளரும் தமிழ்நாடு வக்ஃபு வாரிய தலைவருமான திரு அ. தமிழ்மகன் உசைன் தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி கோவில்பட்டியில் பழைய பேருந்து நிலையம் அருகே தொடங்கி அண்ணா சிலை அருகே நிறைவடைந்த பேரணியை அமைச்சர் திரு எஸ். பி. சண்முகநாதன் துவக்கி வைத்தார். தென் சென்னை வடக்கு மாவட்டம் அண்ணாநகர் வளைவு அருகிலிருந்து புறப்பட்டு MMDA காலனி வரை சென்ற பேரணியை அமைச்சர் திருமதி எஸ். கோகுல இந்திரா துவக்கி வைத்தார். ராமநாதபுரம் அரண்மனை அருகிலிருந்து முக்கிய வீதிகள் வழியாக சென்று பேருந்து நிலையம் அருகே நிறைவடைந்த பேரணியை அமைச்சர் டாக்டர் எஸ். சுந்தரராஜ் துவக்கி வைத்தார். வேலூர் கிழக்கு மாவட்டம் வாலாஜா அரசு மகளிர் கல்லூரி அருகிலிருந்து அமைச்சர் திரு எஸ். அப்துல் ரஹீம் தலைமையில் புறப்பட்ட பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று வாலாஜாபேட்டை அமுதம் கார்டன் அருகே நிறைவடைந்தது. வேலூர் மேற்கு மாவட்டம் திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரி அருகிலிருந்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் வரை சென்ற பேரணியை அமைச்சர் திரு கே. சி. வீரமணி துவக்கி வைத்தார். திருப்பூர் புறநகர் மாவட்டம் சார்பில் உடுமலைக்குட்டை திடலில் இருந்து துவங்கி மத்திய பேருந்து நிலையம் சென்றடைந்த பேரணியை துணை சபாநாயகர் திரு பொள்ளாச்சி வி. ஜெயராமன் துவக்கி வைத்தார். கோவை கோணியம்மன் கோயில் அருகிலிருந்து புறப்பட்டு கோவை செஞ்சிலுவை சங்கம் அருகே நிறைவடைந்த பேரணியை கழக நாடாளுமன்ற குழு தலைவர் டாக்டர் பி. வேணுகோபால் துவக்கி வைத்தார். கோவை பொள்ளாச்சி மகாலிங்கபுரத்தில் இருந்து புறப்பட்டு மத்திய பேருந்து நிலையம் சென்றடைந்த பேரணியை அமைச்சர் திரு எஸ். பி. வேலுமணி துவக்கி வைத்தார். திண்டுக்கல் மலைக்கோட்டை அருகிலிருந்து புறப்பட்டு பேருந்து நிலையத்தை அடைந்த பேரணியை தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவன தலைவர் திரு உடுமலை கே. ராதாகிருஷ்ணன் துவக்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டம் தெற்கு வீதியில் தொடங்கி பேருந்து நிலையம் வரை நடைபெற்ற பேரணியை அமைச்சர் திரு ஆர். காமராஜ் துவக்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருவொற்றியூர் தேரடியிலிருந்து புறப்பட்டு காலடிப்பேட்டை எம்ஜிஆர் திருவுருவச் சிலை அருகே நிறைவடைந்த பேரணியை கழக அமைப்பு செயலாளர் திரு சி. பொன்னையன் துவக்கி வைத்தார்.
நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சாலையிலிருந்து முக்கிய வீதிகள் வழியாக சென்று பேருந்து நிலையத்தை அடைந்த பேரணியை அமைச்சர் திரு பி தங்கமணி துவக்கி வைத்தார். காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்டம் கோவிலம்பாக்கம் 200 அடி சாலையிலிருந்து பேருந்து நிலையம் வரை சென்ற பேரணியை அமைச்சர் திரு டி.கே.எம். சின்னையா துவக்கி வைத்தார். மதுரை ரயில் நிலையம் கட்டபொம்மன் சிலை அருகிலிருந்து புறப்பட்டு ஜான்சி ராணி பூங்கா வரை சென்ற பேரணியை அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை காமராஜர் சிலை அருகிலிருந்து அண்ணா சிலை வரை நடைபெற்ற பேரணியை அமைச்சர் திரு முக்கூர் என் சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பம் நகர அரங்கிலிருந்து திருப்பாதிரி புலியூர் உழவர் சந்தை வரை சென்ற பேரணியை அமைச்சர் திரு எம் சி சம்பத் துவக்கி வைத்தார். கிருஷ்ணகிரி ஆர்சி சர்க்கிளில் இருந்து ரவுண்டானா சர்க்கிளில் நிறைவடைந்த பேரணியை கழக அமைப்பு செயலாளர் திரு சே செம்மலை துவக்கி வைத்தார். நெல்லை நெல்லையப்பர் கோவில் அருகிலிருந்து புறப்பட்ட பேரணி பொருட்காட்சி மைதானத்தில் நிறைவடைந்தது. காஞ்சிபுரம் மத்திய மாவட்டம் செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையத்திலிருந்து எம்ஜிஆர் சிலையை சென்றடைந்த பேரணியை கழக நாடாளுமன்ற குழு துணைத் தலைவர் திரு நவநீத கிருஷ்ணன் துவக்கி வைத்தார்.